சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்ட உடனேயே எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து நின்று நீங்கள் இம்பார்சியலாக செயல்படாதீங்க, எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க, சென்ற நாடாளுமன்றம் மாதிரி இந்த நாடாளுமன்றம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அதிகமாக புத்திமதி சொல்லியும் கூட இந்த சபாநாயகர் நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எல்லா எம்பிக்களையும் எழுந்து நிற்க சொல்லி எமர்ஜென்சி அப்படின்றது ஒரு கருப்பு பக்கங்கள், அதை நினைவு கூறும் விதமாக எல்லாரும் 2 நிமிஷம் எழுந்து நின்று அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதனால கோபமடைந்த காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நீங்க ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்ய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்க அன்றைய நாளில் நாடாளுமன்றம் என்பது ஒத்திவைக்கப்பட்டுச்சுங்க. சபாநாயகருடைய இந்த செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி 50 வருடத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப ஏங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் வந்தாலும் கூட பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டார். அதில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, சபாநாயகர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நான் ரொம்பவுமே வரவேற்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். 50 வருடங்கள் ஆயிடுச்சு எமர்ஜென்சி நடந்து, இன்றைய இளைஞர்களுக்கு அந்த தேதியில் அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு, மக்கள் கருத்து எப்படி நசுக்கப்பட்டுச்சு, அரசு நிறுவனங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், டிக்டேட்டர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்திரா காந்தியை கொண்டு வந்த எமர்ஜென்சியை பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள். இவர் மட்டும் இல்லைங்க, மத்திய பிரதேச சிஎம்லேருந்து பாஜகவுடைய அத்தனை தலைவர்களுமே இந்த எமர்ஜென்சி எப்போலாம் வருதோ அப்போல்லாம் இது கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே எமர்ஜென்சி என்பது கருப்பு பக்கம் தான். நாமளும் நம்ம தமிழ்நாடு அதற்கு எதிராக போராட தான் செஞ்சிச்சு. ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து போராடிச்சா, பாஜக அன்றைய ஜனசங்கம் எமர்ஜென்சி எதிர்த்து போராடிச்சா? ஏன்னா சுதந்திர போராட்டத்திலேயே இவங்க பங்கேற்காதவங்க, பிரிட்டிஷ் பக்கம் நின்று சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த இயக்கம். அப்படி இருக்கும்போது எமர்ஜென்சியில் மட்டும் இவங்க எதிர்த்து போராடி இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தான. அந்த கேள்வியின் அடிப்படையில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம். அப்படி ஆய்வு பண்ணி எடுத்ததில் ஏராளமான மன்னிப்பு கடிதங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது ஒரு பக்கம் இந்திரா காந்தியை டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டே, இன்னொரு பக்கம் அம்மா இந்திரா காந்தி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி ஜெயிலில் இருந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ஜனசங்கமும் கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எமர்ஜென்சி அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு தடை வேற இந்திரா காந்தி போட்டாங்க. அந்த தடையை நீக்க சொல்லியும் மன்றாடி கெஞ்சி இருக்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். எமர்ஜென்சி அப்போ திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே இன்னைக்கு நம்மளுடைய புத்தகத்தில் பார்க்க முடியுது தானே. அன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கோம், இன்னைக்கு புத்தகத்தில் பார்க்குறோம். ஆனால் வாஜ்பாய், அதாவது ஜனசங்கத்துடைய லீடராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியோ அல்லது புத்தகத்திலேயோ நம்மளால் படிச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் 20 மாதம் தன்னுடைய வீட்டில் பரோலில் இருந்தார். எல்லா எதிர்கட்சி தலைவரும் சிறையில் இருக்கும்போது இவர் மட்டும் எப்படிங்க வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மன்னிப்பு கடிதம், சரண்டர் கடிதம் எழுதி கொடுத்ததுனால தான் இவர் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது ஏதோ திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ இதை எழுதியிருந்தா இவங்க அரசியல்வாதி இப்படி தாங்க எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதை எழுதுனது யார் தெரியுமா? சுப்பிரமணிய சுவாமி, சீனியர் பிஜேபி லீடரான சுப்பிரமணிய சுவாமி. அதுவும் இப்போ எழுதினா கூட ஏதோ மோடிக்கு எதிராக இருக்கனால எழுதுறாருன்னு சொல்லலாம். எப்போ எழுதினாரு? வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருக்கும்போது ஜூன் 13ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு தி ஹிந்து பத்திரிகையில் த அன்லேர்ன் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி எழுதுறாரு. அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ஜனசங்க தலைவர்களும் எப்படியெல்லாம் இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சி மன்றாடி எமர்ஜென்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கன்றதை சுட்டி காட்டுறாரு. அதில் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்கள்லேயே இந்திராவிடம் வாஜ்பாய் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. அப்படி அக்ரிமெண்ட்டை போட்டதுனால தான் அவருக்கு பரோல் என்பது கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பரோல் அடிப்படையில் தான் அவர் வீட்டிலே இருந்தார். எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் வாஜ்பாய் தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு உண்மையை அந்த ஆர்டிக்கலில் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு சூசாமி. அது மட்டும் கிடையாது, டிசம்பர் 1976 பல்வேறு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்திரா கிட்ட அடிமை சாசன ஒப்பந்தத்தை போடுவதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க. மிக முக்கியமாக எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட உடனே சீனியர் ஆர்எஸ்எஸ் தலைவரான மாதவராவ் மூலே அரசை எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. ஏக்நாத் ரனடே அரசோட ஒரு அடிமை சாசன ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராகிறாரு. வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாரு. அப்போது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு நிர்பந்தம் வருது. எப்போ
எப்போ வருது? நவம்பர் 1976 சுப்பிரமணிய சுவாமியை இந்த மூளை என்பவர் தொடர்பு கொள்கிறாரு. நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு ஆதரவாக மாற போகிறோம், இந்திரா காந்தி கிட்ட நம்ம சரண்டர் டாக்குமெண்ட்டில் கையெழுத்திட போகிறோம், காரியத்தை கெடுத்துறாத, தேவையில்லாத வேலையை செய்யாத, வெளிநாட்டில் இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி சுசாமியவே மூளை என்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர் நிர்பந்தம் செய்திருக்கிறார் என்பதை த அன்லேர்ன் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்ற ஆர்டிக்கிளில் சுப்பிரமணிய சுவாமி எழுதியிருக்கிறார். இவர் மட்டுமா எழுதியிருக்கிறார்? அன்னைக்கு உளவுத்துறை தலைவராக இருந்த டிவி ராஜேஸ்வர் இவருமே தன்னுடைய புத்தகமான இந்தியா த குரூசியல் இயர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்திராவிடம் எப்படியெல்லாம் சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதினாங்க அப்படின்ற டீட்டெயிலை எழுதியிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, HY சாரதா பிரசாத், இவர் இந்திராவுடைய இன்ஃபர்மேஷன் அட்வைசராக இருந்தவர். இவருடைய பையனான விஸ்வேஸ்வராயா சாரதா பிரசாத் இவருமே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்திராவிடம் எப்படியெல்லாம் மண்டியிட்டார்கள் அப்படின்றத த பிரிண்ட் என்ற ஊடகத்திற்கு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அப்ப ஆவணங்களை புரட்டி பார்க்கும்போது சுசாமியா இருக்கட்டும், அன்றைக்கு உளவுத்துறை தலைவராக இருந்த ராஜேஸ்வராக இருக்கட்டும், அதே போல இந்திராவுடைய இன்ஃபர்மேஷன் அட்வைசராக இருந்த சாரதா பிரசாத்தாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் எமர்ஜென்சியின் போது போராடவே இல்லை. அவர்கள் இந்திராவிடம் கெஞ்சி கதறி சிறையிலிருந்து எங்களை விடுதலை செய்ய சொல்லி மன்றாடி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இதுக்கு ஏதாவது லெட்டர் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடைச்சிருக்கு. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருந்த பாலா சாஹேப் தியோரஸ் இவர் எர்வாடா சிறையில் அடைக்கப்படுறாருங்க. இவர் எர்வாடா சிறையில் இருந்து இந்திரா காந்தி கிட்ட 1 2 அல்ல 3 முறை கடிதம் எழுதுறாரு. ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, எங்களுடைய பேனை லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இந்திராவை புகழ்ந்து, இந்திராவை எமர்ஜென்சியின் போதில் பேசினதெல்லாம் புகழ்ந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. வெறும் கடிதம் மட்டும் கிடையாது, ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. அதாவது இவர் எழுதிய ஹிந்து சங்கநாதன் ஆர் சட்டவாதி ராஜ்நீதி அப்படின்ற ஒரு ஹிந்தி புத்தகம். இந்த புத்தகத்திலேயுமே இந்திரா காந்தியை வானவளாவிய அளவில் புகழ்ந்து எழுதியிருக்கிறாருங்க. அந்த 3 கடிதத்தை காட்டுறேன் பாருங்க. இந்த 3 கடிதத்தில் முதல் கடிதம் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 22, 1975 எழுதப்படுது. அதாவது எமர்ஜென்சி போட்டு சுதந்திர தின உரையை ஆகஸ்ட் 15 இந்திரா காந்தி ஆற்றுகிறார். அந்த சுதந்திர தின உரை என்பது ரொம்பவுமே ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு உரை. அந்த உரையை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய உரையை நான் பார்த்தேன், ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு. அதாவது சிறையிலேருந்து எழுதுறாரு, ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு, நல்லா பேசியிருக்கிறீங்க, நீங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் என்பது இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இயக்கம் தானே தவிர ஒருபோதும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படாது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எங்களை சிறையிலேருந்து விடுதலை பண்ணணும், ஆர்எஸ்எஸ் மீதான தடையும் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சி கதறி ஒரு கடிதத்தை எர்வாடா சிறையிலிருந்து ஆகஸ்ட் 22 அனுப்பியிருக்கிறாரு நம்ம தியோரஸ். அதாவது வடிவேல் டயலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அர்ஜுன் காமெடி. அதில் வடிவேல் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நான் இவ்வளவு நாளாக வெறப்பாக பேசுனதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அர்ஜுன் கிட்ட சரண்டர் ஆவார் அவர் போலீஸ்ன்னு தெரிஞ்ச உடனே. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஆர்எஸ்எஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவானங்க அப்படின்னு சொல்லி மண்டிட்டு இருக்கிறாரு இந்த தியோரஸ். சரி, இப்போ ஒரு கடிதம் அனுப்பிட்டாங்க, அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பதிலே கொடுக்கலங்க. பதில் கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ ஆணவமாக இருக்கீங்களா, பதில் கொடுக்க மாட்டீங்களா, சரி பரவாயில்ல, நான் வீரமா சிறையில் இருந்தே இதை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, முதல் கடிதத்துக்கு பதிலே வரல அப்படின்னோடனே 2வது கடிதம் எழுதுறாரு. எப்போ எழுதுறாரு அப்படின்னா நவம்பர் 10, 1975 எழுதுறாரு. எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா, நமக்கெல்லாம் தெரியும் இந்திரா காந்தி அவர்களுடைய பதவியை அலகாபாத் கைகோட்டு பறிச்சிச்சு. அரசாங்கத்துடைய பவரை இவங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்துனாங்க அப்படின்றக்காக அவங்களுடைய பதவியும் பறித்து அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்திரா காந்தி வழக்கு போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எமர்ஜென்சியின் போதே இந்திரா காந்திக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை நான் படித்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், உங்களுக்கு வாழ்த்து கூறுறேன். எங்க கிட்ட லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ் வேலையாட்கள் இருக்காங்க, உங்களுடைய கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அவங்கள பயன்படுத்திக்கங்க, இந்த பேனை மட்டும் எடுத்து விடுங்க, நாங்கள் எப்படி அரசுக்கு ஆதரவாக செயல்படுறோன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அடிமை சாசன கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இந்திரா காந்திக்கு. ஒரு வடிவேல் காமெடியில் ஆடு வளர்க்குறது அழகு பார்க்கறதுக்கோ கோழி வளர்க்குறது கொஞ்சுறதுக்கோ இல்லை, அறுக்கிறதுக்கு தான் சொல்வார்ல, அது
அதாவது சாப்பாடு விருந்து போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்லுவார். அது மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் வேலையாட்கள் நாங்கள் லட்சக்கணக்கான பேர் வச்சுருக்கோம், உங்கள் அரசாங்க வேலைக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தடையை நீக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி வெட்கமே இல்லாமல் அடிமை சாசனத்தை எழுதியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவரான தியோரஸ். சரி, 2வது கடிதமும் எழுதிட்டாருங்க. 2வது கடிதத்தை இந்திரா காந்தி புறக்கணிச்சிட்டாரு. அப்போ மானமுள்ள ஒரு மனிதராக, ரோசமுள்ள ஒரு மனிதராக இருந்தால் சரி இப்போவாது அமைதியாக இருந்திருக்கணும்ல. ஆனால் இவங்க அமைதியாக இல்லை. February 24, 1976 இன்னொரு சரண்டர் கடிதத்தை அனுப்புகிறாரு. ஆனால் இந்த முறை 2 பேருக்கு எழுதுறாரு. ஒன்று யாருக்கு அப்படின்னா இந்திரா காந்திக்கு, இன்னொரு யாருக்கு அப்படின்னா வினோபா பாவே அவர்களுக்கு. அதாவது இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் வினோபா பாவேவை சந்தித்து அவங்க ஆசிரமத்துக்கு போவதாக செய்தி வெளியாகுது. இப்படி செய்தி வெளியான உடனேயே சரி இந்திரா காந்திக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவோம், வினோபா பாவேவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி வினோபா பாவேவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் உடைய தடையை நீக்க சொல்லுங்க. அப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்திரா காந்தி தலைமையில் நாட்டை முன்னேற்றக்கூடிய அவருடைய திட்டத்தில் நாங்களும் இணைந்து செயல்படுவோம். இப்படி ஒரு கடிதத்தை வினோபா பாவேவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இந்த தியோரஸ். அதாவது மக்கள் அவதிப்பட்டிருக்கிறாங்க, மக்களுடைய கருத்துக்கள் நசுக்கப்படுது, பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுது, அரசியல் கட்சி தலைவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. இவங்க யாருமே செய்யாததை அவங்களுக்காக குரல் கொடுக்காம இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணியிருக்கு, தன்னுடைய சுயநலத்திற்காக, தங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எமர்ஜென்சிக்கு கூட ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியான சரண்டர் கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவரான தியோரஸ். இது மட்டுமா, எமர்ஜென்சி அறிவித்த 1 ஆண்டு முடியுது. இந்த 1 ஆண்டு முடிஞ்ச உடனே உத்தரப்பிரதேசத்துடைய ஜனசங்கம், அதாவது இன்றைய பாஜக, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எமர்ஜென்சியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச ஜனசங்கம் அறிவிக்கிறாங்க. வெறும் அறிவிக்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 34 உயர்மட்ட தலைவர்கள் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலையும் போய் காங்கிரஸ்லேயே போய் இணைஞ்சு சரண்டர் ஆகுறாங்க. அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்கும்போது 1977 ஜனவரி மாதம் சுப்பிரமணிய சுவாமிகிட்ட சொன்னாங்களே, நாங்கள் சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்திட போறோம் அப்படின்னு சொல்லி. அப்படியான சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்திடுவதற்காக ஆர்எஸ்எஸ் தயாராகும் போது அதற்கு முன்பே இந்திரா காந்தி எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கிடுறாங்க. இப்படி வாபஸ் வாங்கினதுனால இந்த சரண்டர் டாக்குமெண்ட்ல ஆர்எஸ்எஸ் கையெழுத்திடுவதற்கான கட்டாயம் இல்லாத போது, அதாவது ஜூன் 25 1975 எமர்ஜென்சி அறிவிக்கப்படுது. ஜூலை 4 ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்படுகிறது. இப்படி பல்வேறு மன்றாடல்கள், கெஞ்சல்கள், கதறல்களுக்கு அப்புறம் மார்ச் 22 1977 ஆர்எஸ்எஸ் மீதான தடை என்பது நீக்கப்படுது. இப்படியான வரலாறுங்க. இதை விட ஒரு மோசமான என்னன்னா, அதாவது பாஜக ஆண்ட குஜராத்தா இருக்கட்டும், மத்திய பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் 2 மாசம் 1 மாசம் எமர்ஜென்சியில் போய் சிறையில் இருந்துட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்த ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கெல்லாம் 20,000 10,000 சொல்லி அந்த அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தை தூக்கி பென்ஷன்லாம் கொடுத்துருக்குறங்க. இப்படி மோசமான கேவலமான அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வரலாறை எமர்ஜென்சியில் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள், எமர்ஜென்சியை நாங்கள் கடுமையாக எதிர்த்து போராடணும் அப்படின்ற ரீதியில் எமர்ஜென்சியை வருஷம் பிஜேபி நினைவு கூறுறது வெக்கமா இல்லையா? ஏன்னா மோடி அவர்கள் அப்போது எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் ஒடுக்கப்பட்டுச்சு, எப்படியெல்லாம் டிக்டேட்டர்ஷிப் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல, அப்போது அப்படி நடத்தப்பட்ட காலத்தில் அதை நீங்கள் எதிர்த்து போராடுனீங்க அப்படின்னா அது ஒரு வரலாறு. அதை நீங்கள் வருஷம் கூட நினைவு பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் எப்படியெல்லாம் போராடணும் தெரியுமான்னு சொல்லி நினைவு பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்திரா காந்தி எமர்ஜென்சியின் போது பேசிய பேச்சுக்களை ஆதரிச்சிருக்கிறீங்க. இந்திரா காந்தியை விடுதலை செஞ்ச அது 5 நீதிபதிகள் தீர்ப்புக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. இந்திரா காந்தி வினோபா பாபாவை பார்க்க போகிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எங்களை இது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எமர்ஜென்சியின் போது அரசாங்கம் என்னெல்லாம் திட்டம் செயல்படுதோ அந்த இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க உங்களுக்கு வேலையாட்கள் மாதிரி பயன்படுத்திக்கங்க, அவங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அடிமை சாசன கடிதங்களை அனுப்பிட்டு இன்னைக்கு எமர்ஜென்சி நினைவு கூறுறது கேவலமா இல்லையா? இன்னைக்கு பாஜகவை துவக்கிய வாஜ்பாய் அவர்களே சிறையில் இல்லாமல் 20 மாதங்கள் வீட்டு பரோலில் இருந்திருக்கிறாரு. இந்திரா காந்தி சொல்வதை எல்லாம் தலையாட்டி பொம்மையை போல செஞ்சிருக்காரு அப்படின்றத உங்களுடைய தலைவரான சூசாமியை அம்பலப்படுத்துறாரு. அப்போ இப்படிப்பட்ட வரலாறு வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் ஒரு சபாநாயகராக இருந்து கொண்டே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியுது அப்படின்றது எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. சுதந்திர போராட்டத்தின் போதே நாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்க, நாட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடலை. இன்ன வரைக்கும் சுதந்திர போராட்ட ஒரு வீரரை கூட ஆர்எஸ்எஸ்லேருந்து உங்களால் காட்ட முடியல. பட்டேல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை தான் நீங்கள் கையில் எடுத்து பேசுகிறீங்க. சரி, அட்லீஸ்ட் எமர்ஜென்சி சுதந்திரம் பெற்றுச்சு, ஆங்கிலேயர் தான் எதிர்க்க முடியாது, அவங்க பெரிய வேற நாட்டுக்காரவங்க அப்படின்னு சொல்லி அடிமையாக இருந்தீங்கன்னு பார்த்தாலும் எமர்ஜென்சியாக எதிர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எமர்ஜென்சி எதிர்க்கலை, எமர்ஜென்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. அப்போ உங்கள்
எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி அடிபட்டா என்ன, மக்களுடைய கருத்துக்கள் எப்படி நசுக்கப்பட்டா என்ன, நாட்டில் எப்படி டிக்டேட்டர்ஷிப் நிலவப்பட்டா என்ன, நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது, எங்களுடைய சுயநலம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆதரவாக, அது எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் செயல்படுவோம், மக்கள் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டோம் அப்படின்றத சுதந்திர போராட்டத்திலையும் நீங்கள் சொல்லி காமிச்சிட்டீங்க, எமர்ஜென்சிலையும் சொல்லி காமிச்சிட்டீங்க. அப்போது எந்த காலகட்டத்திலையும் மக்கள் மன்றம் பக்கம் நிற்காத ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ், மக்கள் மன்றம் நிற்காத கட்சி தான் இந்த பாஜக. அப்போ மோடிஜி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எமர்ஜென்சியின் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்று இளைஞர்களுக்கு சொல்லி காட்டலும் சொன்ன மாதிரியே நாம சொல்லி காமிச்சிட்டோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எமர்ஜென்சியின் போது ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இதை நீங்க மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லுங்க. நன்றி.